Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேயா vlogs. ஸோ கைஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பிரியாணி வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ பிரியாணியை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றோம் அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்க போறீங்க. ஸோ சண்டே அதுமா செம்ம ஹாப்பியா ஃபேமிலியோட ரேட்டு தாங்க முடியாமா இருமா இன்ட்ரோ கொடுத்துட்டு மாமா ஓடி வந்து பிடிச்சிடுறேன். ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்னேகா தான் இங்க பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ண போறேன்னு. ஸ்விம்மிங் பூல் தாங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. சுட சுட பிரியாணியும் எடுத்து அப்படியா சரி அப்போ நீ வீடியோ எடுக்கவா நான் இப்படி இங்க வா இங்க வா ஃப்ரண்ட்ல வா ஏ இந்த கனெக்டிங் போர்டு எடுத்து வர சொல்லு பாப்பாவை. லோட் பண்ணிட்டியா? ஆன் பண்ண லோடிங்க. ஆமா இப்போ வந்து காத்து அடைச்சிட்டு இருக்கோம். உள்ள வந்து பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த விளாக்ல பாத்திருப்பீங்க பிரியாணி விளாக. ஸோ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண வந்துட்டோம். காத்து அடைச்சிட்டு இருக்கோம். பிடிக்க முடியல வெயிட் கீழே இறங்குது அங்க பாரு. அப்பா அப்பா எங்க அப்பாவை கனெக்டிங் போர்டு கொண்டு வர சொல்லு. கட் பண்ணு. இந்த வாரேன் கீழே வச்சுதான் அடிக்கணும். ஸ்விம்மிங் பூல் ரெடி. உள்ள யார் இருக்கான்னு பாப்போமா? முதல குட்டியா பதல குட்டியா தவளை குட்டி? அங்க போய் மூக்க பிடிச்சியா? அதான் சொன்னேன்ல மூக்குல தண்ணி போட்டு அடுத்து தண்ணியில இறங்க மாட்டாலே சரித்து. அவ்வளவுதானமா? புரிஞ்சுங்க அவ்வளவுதான். இதுக்கு தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும் சரித்துறா. ஓகே மூக்கு அவங்க ஒண்ணு செய்யுமா சரித்து உட்கார்ந்துருதான் பழக்க கூடாது. மூக்குக்குள்ள தண்ணி போய் கூடாது. பாரு எங்க அப்பா இன்னைக்கு வந்து என்ன பிரியாணி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் அங்க ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டியா? என்ன ஆர்டர் போடுங்க? பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல. பிரியாணி சூப்பரா இருக்கும். பார்க்க அழகா இருக்கும். பாப்பா ஜட்டி கலத்த கூடாது. சென்சார் ஆயிரும் பாப்பா. ஐமா வரவா? ஐமா ஆறா போய் குளிக்கிறதுக்கு இருக்கப்பா ஸ்விம்மிங் பூலு. பாப்பாக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி இருக்க. உள்ள குட்டியும் வந்து உள்ள குட்டி பறக்கும் போதே இதை பார்த்துட்டு ஆசை. பிறக்கும் போது இங்க பாரு. அந்த ஆர்டிஸ்ட் வந்திருந்தா உள்ளத்துக்கு போட்டுக்கலாம். ஆர்டர் பண்ணதுன்னு தலையில என்னோட பிரியாணி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க அந்த விளாக்ல பாத்துருப்பீங்க செஞ்சு முடிச்சத. பட் சைமல்டேனியஸா 2 விளாக் எடுக்கணும் அப்படின்ட்டு அங்க பிரியாணி இங்க ஸ்விம்மிங் பூல் வச்சு எடுத்துட்டு இருக்கோம். தண்ணி மெதுவா நிறைஞ்சிட்டு இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு நானும் உள்ள இறங்கிடுவேன். நீ இறங்கியா? நான் போய் பிரியாணி பார்த்தேன். பிரியாணி பாப்பு குட்டி பாருங்க. அப்பா பாருங்க போஸ் கொடுங்க. நீங்க கிட்ட நிக்கிற மாதிரி போஸ் கொடு. எங்களுக்கு பின்னால அம்மா துண்டு கிண்டு போட்டு முடிக்கங்கம்மா. பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு ஸ்விம்மிங் பூல். நீங்க உங்க தட்டை கட்டுங்க. நீங்க இப்பதான் சாப்பிட போறீங்களா? லாஸ்ட் வீடியோல பிரியாணி சமையல் போட்டிருப்போம். இன்னைக்கு நாங்க பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே ஸ்விம்மிங் பூல் இடம் நீட்டா கிளீன் பண்ணி போட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தொங்க விடலாம்லமா? தொங்க விட்டுக்கலாம்ல? தொங்க விட்டா இங்க நல்லா காத்துக்கு சூப்பரா இருக்கும். இப்போ பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உள்ள வாங்க. இது என்னது? சிக்கன். ஓகே கீழே வச்சிருங்க. வெங்காயம் ரெடியா இருக்குங்க. கீழே வச்சிருங்க.
அப்புறம் சிக்கன் கிரேவி. வாவ், எங்க அம்மா கிரேவி தேங்காவா இருக்கும். அம்மா கிரேவி. அதுக்கப்புறம் என்னோட பிரியாணி மட்டன். சூப்பரா இருக்கு என்னோட மட்டன் பிரியாணி. நல்லா இருக்காப்பா வாசம்? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. ஸோ வெயிட்டிங் ஸ்னேகா தட்டோட இருக்கா. சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரிண்ணா. இப்போ ஸ்னேகாவுக்கு வந்து வைக்க போறோம். ஏன் தட்டை இப்படி திருப்பி வைக்கணும்? கீழே வைக்கும் போது மண் ஒட்டி அப்படி திருப்பி வைக்கணும். கரெக்டா இலையில வைப்பேன். போதுமா? ரொம்ப வைக்கிறேன். பிரியாணி கடை நல்லா இருக்கா? இதுதான் பிரியாணி. இப்போ வந்து சைடிஷ் வந்து கொஞ்சோண்டு மட்டும் வைக்கிட்டாடி. ஓரமா வைக்கிட்டா? கிரேவி மட்டும் மேல இருக்கு. தண்ணி எலும்பா? நல்ல அந்த எலும்பு யாருந்தா? ஓகே. ரொம்ப வைக்கிறேன். ஸோ இது வந்து அப்புறம் பொரிச்ச சிக்கன் 2. சூப்பர். ஓகே, வீடியோ எடுத்துருக்கேன். சம்பளம் தான் இருக்கு. நம்மளுக்கு கரண்ட் இல்லையே. ஓகே கைஸ், கொண்டா ஸ்னேகா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ முடிச்சிரும். நல்லா இருக்கும்ல. எங்க அம்மா சாப்பிட்ற தெரியாது. ஸ்னேகா மட்டும் நீ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு. சூப்பரா இருக்கா? இப்போ லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க ஸ்னேகா நாங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல அம்மாக்கு வச்சு சாப்பிடுங்க, வச்சுக்கோங்க எல்லாரும். பொண்டாட்டிக்கு மட்டும் தான் வச்சு கொடுப்பேன், அதுக்கு மேல வைக்க முடியல. மண்ணு தூசி வந்து விழுந்துருமோன்னு இருக்காங்களா. தூசி கிடக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என்ன தூசி வரும்? அப்பா ஜூஸ் கொண்டு வந்துருமாடா. சூப்பர் ஸ்விம்மிங் பூல். அதுக்கும் இப்படி இருக்கு பிரியாணி. நல்லா உடச்சி போடுங்க கீழ இருந்து அடி. கைவசம் உனக்கு ஒரு தொழில் இருக்குன்னு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன். மட்டன் பிரியாணி பிரகன் ஸ்னேகன் பிரியாணி அப்படின்னு ஷாப் ஓபன் பண்ணலாம். எப்படியா இருக்கு? நிறைய பேர் கடை வச்சு ஒண்ணும் சும்மா கடை போட்டி தான் கிடக்கு. நல்லா கிரேவி ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். கிரேவி எல்லாமே சூப்பரா இருக்கு. கிரேவி ஒரே தேங்காவா இருக்கு. என்னமா கிரேவி வச்சிருக்கேன்? ஒரே தேங்காவா தான் இருக்கு. ஃபுல் தேங்காவா இருக்கு. சரி, இது 3 தட்டு. அப்ப எனக்கு கீழே இருக்கா? தக்காளி அரைச்சு வைங்க, வெங்காயம் வைங்க, சிக்கன் வைங்க. அம்மா உள்ள மட்டும் பிரியாணி போட்டுறாங்க, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடாம. ஏன் எனக்கு ஒரு தட்டு இப்ப. ஆனா இவன் எங்கேயோ கடையில வேலை பார்த்துக்கலாம் நினைக்கிறது. இடையில அழகா அப்படி எடுத்து தட்டுறோம். அது அவர் தட்டி சொல்லி கொடுப்பாருல, அதை வச்சு அப்படியே அழகழகா தட்டு. எங்க கிரேவி வருது? மட்டன் பீஸா உள்ள இருந்து எடுத்து போடுங்க. மட்டனே இல்லையே, அடியில கிடக்கும். மட்டன் சாப்பிடலாம், சிக்கன் தான் நிறைய சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா பிரியாணி விளாக்ல பிரியாணி சாப்பிடறத காட்டல, ஸ்விம்மிங் பூல்ல பிரியாணி இதான் ஹைலைட் கொண்டு போகுது. அவளுக்கு வச்சாச்சு, எனக்கு இன்னொரு பீஸ் வைங்க. சரித்திரா கொடுங்க. அப்ப எனக்கு வைங்கம்மா. சிக்கன் ஒண்ணு வை. சேர்த்து கொடுங்க. அதுல கிரேவி சிக்கன் நிறைய இருக்குப்பா. ஈரல் இல்ல, எனக்கும் கொஞ்சம் கிரேவி ஈரல் எனக்கு கிரேவி மட்டும் வெறும் கிரேவிப்பா, சிக்கன் வேண்டாம், வெறும் கிரேவி மட்டும் வேணும்.
எல்லாம் கிரேவி வேணுமாமா? கிரேவி ஊத்துனா அப்படி உனக்கு? நல்லா தான் கிரேவி ஊத்தி தான் சாப்பிடணும் பிரியாணி. அப்படிலாம் இல்ல, கிரேவி எல்லாமே அப்படியே நல்லா தான் இருக்கும். கிரேவி தான் பொரிச்சிரு. கைஸ் ஒரு நாள் நம்ம ஃபேன்ஸா நம்ம சொந்தங்கள் மீட்டு வச்சு நான் பிரியாணி செஞ்சு தரேன் கைஸ். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்களாம் இப்படி கிண்டல் பண்றதுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க சொல்றீங்க, சரியா? ஓகே, நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்கணும்னா கண்டினியூ சாப்பிட்ட உடனே சொல்லணும், இல்லைன்னா ஆம்புலன்ஸ் தான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் சொர்க்கம், இதற்கு மேல என்ன வேண்டும்? ஏன் நாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்னேகா எங்கன்னா, ஸ்னேகா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால நான் வரல, எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்னேகா தான் எடுத்துட்டு இருக்கா. ஜாலியா இருக்கா? இப்போ வந்து நம்ம வந்து ஒண்டர்லால இருக்கோம். ஒண்டர்லா, நாங்க ஒண்டர்லா வந்திருக்கோம். ஒண்டர்லாவா பிளாக் தண்டரா? பிளாக் தண்டர், ஒண்டர்லா, ஊட்டி, மேட்டுப்பாளையம் எல்லாமே இங்கதான் இருக்கு. தொட்டி காண முடியுது. நீ என்ன பண்ற? எப்பா எதுக்கு டீச்சர் அடிக்காரு பாரு. ஐயோ ஐயோ கொடுங்க, ஆம்பளை கொடுங்க. அங்க போய் தண்ணி அவ்வளவு விழிப்பிங்க. ஒரு பக்கம் சார்ஜ் பண்ண வெளியே போகுதுல்ல, அப்படியே போய் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பின்னிட்டு ஓடிடும். தூக்கம் வருதா? தாத்தா கொடுத்தா கண்ணு கண்ணு கட்டி கண்ணு தூக்கி போட்டு தோத்துட்டு கத்தி மேகம் கருக்கு சக்கு சக்கு வாங்கிட்டு